வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சரியா ஒரு 2 நிமிஷத்துல இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு அடையாளத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு மாபெரும் கணித இலக்கிய ரகசியத்தை நாம அலச போறோம். வெளியில இருந்து பார்க்கறப்போ இது சும்மா ஒரு பெரிய கல் சிலை மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய மேஜிக் இருக்கு. இப்போ நீங்க பார்க்கறது ஒரு உயிரோட்டமான வண்ணமயமான காட்சி. கன்னியாகுமரியில அலைகளுக்கு நடுவே ஒரு பாறை தீவுல கம்பீரமா எழுந்து நிக்கிற இந்த திருவள்ளுவர் சிலை பார்க்கவே ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. கடலோட பின்னணியில இது அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கு சும்மா நடந்தெல்லாம் போயிட முடியாதுங்க. கன்னியாகுமரி கடற்கரையில இருந்து ஒரு படகுல ஏறி கடல்ல பயணம் செஞ்சுதான் இந்த தீவை நீங்க அடைய முடியும். ஃபேமஸான விவேகானந்தர் பாறை நினைவிடத்துக்கு பக்கத்திலேயே இது அமைஞ்சிருக்கு. கடலுக்கு நடுவுல ஒரு பயணம் நினைக்கும் போதே த்ரில்லிங்கா இருக்குல்ல. சரி, இந்த வருஷத்தை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 2000. ஆமாங்க, நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட 1000 ஆண்டு கால அடையாளமான இந்த பிரம்மாண்டமான சிலை சரியா 2000ஆம் ஆண்டுல தான் திறக்கப்பட்டு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுச்சு. நிஜமாவே இது ஒரு மில்லேனியம் மைல்கல்னு சொல்லலாம். இத உருவாக்குறதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். பல்லாயிரக்கணக்கான கனமான கருங்கல் தொகுதிகளை பயன்படுத்தி இத கட்டியிருக்காங்க. அதுவும் கடலுக்கு நடுவுல இவ்ளோ பெரிய கற்களை கொண்டு போய் ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி வச்சிருக்காங்கன்னா நிஜமாவே இது ஒரு அசாதாரணமான பொறியியல் சாதனை தான். இப்போ அந்த ரகசிய கணித கட்டமைப்பு என்னன்னு பாத்திரலாமா? இந்த சிலையோட உயரம் மட்டுமே சரியா 95 அடி. சரி, அது நிக்கிற பீடத்தோட உயரம் எவ்வளவு தெரியுமா? கரெக்டா 38 அடி. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பதான் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. அந்த 95 அடி சிலையையும் 38 அடி பீடத்தையும் நீங்க ஒன்னா சேர்த்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற விடை சரியா 133 அடி. ஆமாங்க, துல்லியமா 133 அடி உயரம். இந்த 133ங்கிற நம்பர் ஏதோ தற்செயலா அமைஞ்சது கிடையாது. இது நம்ம மாபெரும் தமிழ் புலவர் திருவள்ளுவருக்கு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான சமர்ப்பணம். அவரோட தலைசிறந்த படைப்பான திருக்குறள்ல இருக்கிற 133 அதிகாரங்களையும் அதுல இருக்கிற அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற 3 பால்களையும் குறிக்கிற வகையில தான் இந்த சிலையோட மொத்த உயரமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ பிரில்லியண்டான ஐடியா பாத்தீங்களா? இந்த வியக்க வைக்கிற கட்டிடக்கலை அற்புதம் பத்தின நம்மோட விரைவான அலசலை முடிக்கும்போது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியோட விடைபெறலான் இருக்கேன். இன்னைக்கு நாம இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நினைவிடத்தை கட்டுனா நீங்க எந்த பண்டைய ஞானத்தை கல்லுல செதுக்க விரும்புவீங்க? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்த அலசல்ல மீண்டும் சந்திக்கலாம்.